ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஃப்கோர்ஸ் ஒரு 2 நாளாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த மாதிரி மரம் தான் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது, அதுக்கப்புறமா கொய்யாக்கா மரம் இருக்குது, அண்டு மாதுளை மரம் 2 மரம் இருக்குது, அண்டு கத்திரிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய் ப்ளஸ் நார்மல் கத்திரிக்காய் அந்த செடியுமே இருக்குது. அதுக்கப்புறமா தென்னை மரம் இருக்குது, அண்டு இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது. ஓகேவா? பட் நீங்கள் நினைக்கலாம், எப்பா பாரு எவ்வளோ சப்போட்டா கிடக்கு, சே ராஜா வந்து டெய்லியும் சப்போட்டாவாக சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி மாதுளையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காய்ச்சி கிடக்கு. ஆனால் இதில் எதையுமே நாங்கள் ஒரு நாள் கூட ஒன்று கூட எடுத்து தின்னது கிடையாது. ஏன் தானே கேட்குறீங்க? ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப குட்டியாக ரொம்ப குட்டியாக தான் காய்க்கும். அதை தாண்டி காய்க்கவே காய்க்காது. ஏன் இப்படி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, மரத்துக்கு வந்து சத்து காணாது, அதுக்கு ஏதாவது உரம் ஏதாவது இருந்தால் வாங்கி போடுங்க, அது கொஞ்சம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன உரம் வாங்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதுக்கப்புறமா அவங்களே சொன்னாங்க, சாணி மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை வந்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனிவே இன்னைக்கு நம்ம சாணியை தேடி ஒரு பயணத்தை தான் மேற்கொள்ள போகிறோம். ஏன்னா இங்கே யாரெல்லாம் சாணி வச்சிருப்பா அப்படின்னு தெரில. எனக்கு வீட்டில் போய் கேட்குறதுக்கும் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போகிற வழியில் எங்கெல்லாம் சாணி இருக்கோ அதை போய் பறக்க போகிறோம். வாங்க போகலாமா? ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஓகே, இதுக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா எனக்கு மரம் வளர்க்குறது இது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஒரு மரம் செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வளர்ந்து அதில் ஒரு பூ பூக்கும் போச்சுலேயே நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய பூத்து குலுங்கிச்சு. ஆனால் ஒன்று கூட எடுத்து பிள்ளையே அப்படின்னு நிறைய போச்சுல தான் ரொம்ப காண்டாடிச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உரம் போட்டாவது நான் அந்த பழத்தை ஒரு வாட்டியாக தின்றுவேண்டா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். ஓகே, இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஓகேவா? அங்கே நான் இந்த வழியாக போகும்போதுல பார்த்தேன், அந்த இடத்துல நிறைய மாடு இருந்துச்சு, மாட்டு சாணமும் கிடந்துச்சு. அதனால் இப்போ அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற மாட்டு சாணத்தை எல்லாம் பறக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நமக்கு டாஸ்க். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்போ நான் பேசிட்டு போகிறேன்னா ஊரில் யாருமே இல்லை, ஒரு ஈக்காக கூட இல்லை. அதனால தான் நான் பேசிட்டு போகிறேன். இல்லை யாராவது ஒருத்தர் பார்த்துருந்தாங்கன்னா கூட அப்படியே உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணும், ஐயோ வீடியோ எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதோட முடிஞ்சு போச்சு. பட் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி நான் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலாக நான் எங்கள் அக்கா கிட்ட கேட்டிருந்தேன், மாட்டு சாணம் இருந்தால் யார்கிட்டையாவது வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. கேட்டிருக்கேன்டா, இங்கே கேட்டிருக்கேன், நாளைக்கு கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. பட் இன்னும் வரைக்கும் தரல. அதனால் நம்மளே களத்தில் இறங்கிடலாம், வேறு வழி இல்லை. நம்ம எந்த வீட்லேயும் போய் கேட்குறதுக்கு தைரியமும் இல்லை. அதனால் போய் இருக்கிற மாட்டு சாணத்தை பிறகிட்டாவது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். ஓகே போகலாம். மாட்டு சாணம் பிறக்கிறதுக்குன்னு பெரிய கஷ்டமா என்ன, கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே ஓகே தான். உச்சி வெயிலில் போயிட்டுருக்கேன் காய்ஸ். பார்த்தீங்களா, ஊரில் ஒரு ஈக்காக்கா கூட காணும். எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காங்க. அது எப்படி இந்த வெயிலில் எல்லாரும் அடைஞ்சு கிடக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரில. அதோ தெரியுதா, அதுதான் அந்த சிவன் கோயில். அதுக்கு பின்னாடி தான் கிடக்கு. கோயிலில் ஆளே இருக்க மாட்டாங்க நம்பி நான் வந்தேன். பட் ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாங்கன்னா கொஞ்சம் சையாக இருக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தெரில. பார்க்கலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்களா நிறைய மாடு நிற்கி. நான் சொல்லலை இந்த இடத்துல வந்து எனக்கு நிறையா சாணி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி இங்கே சாணியை பிறக்கிட்டு போயிட வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அதை நினச்சா தான் சந்தோஷமாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா சாணி பிறக்க போகிறேன். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டு சாணி பிறக்கும். இதெல்லாம் வந்து காய வைக்கணும். காய வச்சு தான் அதுக்கு பிறகு உரமாக போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சாணி கிடைக்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது கைஸ். இது சாணி பிறக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சாணி தான் பிறக்கிறேன், வேற ஒன்றும் கொண்டு வரல. ஓகே காய்ஸ், பிறகியாச்சு. ஓகே, ஒரு பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை தான் கிடச்சிருக்கு. நான் ஒரு பை தான் கொண்டு வந்தேன், அதனால ஒரு பை கிடச்சிருக்கு. நிறைய கொண்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய சாணி கிடக்குது. எங்கள் வீட்டில் அத்தனை மரம் இருக்குது. அத்தனை மரத்துக்கு இது காணுமான்னு கேட்டிங்கன்னா காணாது தான்.
பட் இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமில், அதனால் கொஞ்சம் இன்றைக்கி இது போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம நாளைக்கு பிறக்கிக்கலாம். ஓகே, மாட்டு சாணத்தை பிறக்குனா யாரும் எதுவும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல, எனக்கு தெரில. நம்ம இப்பெல்லாம் வந்து பண்ணது கிடையாதா, அதனால் அப்படியே விட்டேன். எனிவே, அந்த மாடுலாம் ரொம்ப இதாக எப்படி சொல்கிறது, பசியோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 2 மாடு என் பக்கத்தில் வந்து டேய் ஏதோ எங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன், என்னடா வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுச்சு. பட் நான் ஒன்றுமே கொண்டு வரலடா, நீங்கள் போட்ட விட்டையை தான்டா பிறக்க வந்தேன் அப்படின்னு அதுங்கக்கிட்ட சொன்னேன். அதுங்களும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. எனிவே, இப்போ இதை போய் காய போடணும். எப்படி காய போடுறது அப்படின்னு தான் தெரில. ஆனால் இந்த வெயிலுக்கு பாருங்களேன், ஒரே நாளில் காஞ்சிரும். கைஸ், ஆளே இல்லாததுனால எவ்வளோ அழகாக போய் வெளியே விலாக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒரு மாதிரி தனியாக ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் ஆள் இருக்கும் போதில் தான் உள்ளே வந்து ஐயா டேய் நீலாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மனசே என்னை வந்து தடுத்து நிறுத்திடுது. இனிமேல் பாருங்கள், நான் வந்து வெளியே போய் தான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இவ்வளோ ஏன் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, நேற்று நைட்டு எங்கள் வீட்டு மாடியில் நின்று நான் ரீல்ஸ் பண்ணுறேன். தூரத்தில் யாரோ ஒருத்தர் மாடியில் நின்று என்னை பார்க்குறாங்க. அதோடு முடிஞ்சது. அந்த ரீலை நான் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என்னத்தை சொல்கிறது, நான்லாம் எப்படி முன்னேற போகிறேன். ஆனால் முன்னேறுவேன், இனிமேல் முன்னேறுவேன். எஸ். ஓகே, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ காய போடுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இது மேலே தான் காயப்பட போகிறேன். அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, மேலே விரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் ஜானகிக்கு ஒரு பேப்பர் ஸ்டோரோட கேலண்டர் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு, அதனால கிடைக்கிறேன். நீங்கள் கடையில் யாராவது பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிழிக்க தானே போகிறோம். அதை இப்போவே கிழிச்சிக்கிறேன். எனிவே, உடஞ்சிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா கவரு உடஞ்சிருச்சு. ஸோ அதை பிச்சே விட்டுரும். ஓகே, எஸ், நமக்கு இவ்வளோதான் கிடச்சிது. ஓகே, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஹெவியாக வாடை அடிக்குது. முந்திலாம் சாணி வாடை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ ரொம்ப இதாக இருக்குது. பட் இது எல்லாமே புல்ல தான் தின்றுருக்கு. அது சாணத்தை பார்த்தாலே தெரியுது. அதனால பிரச்சனை இல்லை, நல்லா சாணம் தான். எனிவே, இது காயறதுக்கு எத்தனை நாள் எடுக்குன்னு பார்ப்போம். எடுத்துகிட்டு எப்படி புதைக்கணுங்கிறதையும் அப்படி பார்ப்போம். ஓகே, ஃபியூ டேஸ் லேட்டர். கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாணி வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து இப்போ மரத்துக்கு வந்து உரமாக போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூடை நிறையா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் என்னென்னா தாளுமே நிறையா இருக்குங்க. காரணம் என்னென்னா, நான் கீழே வந்து தாளை வச்சு தான் மேலே சாணியை காய வச்சுருந்தேன். எந்த முட்டாப்ப இல்லாத அப்படி வைப்பானா, ஆனால் நான் அப்படி வச்சேன். ஸோ அதனால் தாளுமே அதிகமாக இருக்குது. பட் பிரச்சனை இல்லை, தாளுமே மக்கும் பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம அதோடு சேர்த்து இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நொறுக்கிடலாம். ஏன்னா நொறுக்குனா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும். ஸோ அதனால் ஓகே, ஓரளவுக்கு நம்ம நொறுக்கியாச்சு. ஸோ இதை அப்படியே போய் நம்ம இப்போ மரத்துக்கு வந்து போடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? பட் அதில் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கிற மரம் அப்படின்னா இந்த இவன் தான். அதாவது என்ன மரம்? மாதுளை மரம். ஓகேவா? ஸோ இந்த மாதுளை மரத்துக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம அதுக்கு தான் கொடுக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, நான் எதிர்பார்த்ததை விட நிறையா தான் இருக்குது. ஸோ பாதி வந்து இதுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து அந்த கத்திரிக்காய் செடிக்கு கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செடிக்கு, அதாவது நம்ம சப்போட்டாவுக்கு வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தோண்டி அதுக்குள்ளே புதைக்கலாம். ஸோ தோண்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஓகே, நம்ம ரொம்ப தோண்டணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு அது முங்குற மாதிரி. ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டேன், தோண்டாமல் புதைக்காமலே நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
பட் இருந்தாலும் நம்ம வந்து தோண்டி வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து தோண்டுறேன். கைஸ், வேறு அதிகமாக உள்ளே போகிறதுனால நம்ம லைட்டாக தோன்றதோடு நிப்பாட்டிட்டு போட்டுட்டு மண்ணை வச்சு மூடிடுவோம். அதான் பெட்டராக இருக்கும். ஸோ நல்லா நொறுக்கி விட்டுலாம் கைஸ். ஓகே, ஒரு வழியாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சாணி உரத்தை வந்து நம்ம போட்டாச்சு. இந்த சாணியை தேடிய பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மரம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா? ஒரு வேளை பெருசாக காய்ச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் 1 கிலோ வீட்டுக்கு அனுப்புகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த மாதுளை பழத்தோட இங்கிலீஷ் நேம் இருக்கு இல்லையா, அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு காய்ச்சதுக்கப்புறம் 1 கிலோ எடுத்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். எப்படி கிவ்அவே நல்லா இருக்குல்ல? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.